வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து போஞ்சி பிரட்டல் கறியோட வந்திருக்கேன். இந்த போஞ்சி பிரட்டல் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இந்த போஞ்சி பிரட்டல் கறி செய்யறதுக்கு நான் இந்த மண் சட்டி வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை இதில் விட்டு கொஞ்சம் சூடற விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு கடுகு வெடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த கடுகு வந்து இப்படி வெடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகத்தை இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, மீடியம் வெங்காயம் ஒன்று எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 4 உள்ளிப்பல். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, 3 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது, இந்த கருவேப்பிலையும் இதை போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ 2 நிமிஷமாக வதங்கி இருக்குது. இந்த 2 நிமிஷம் வதங்கினா பிறகு இதில் வந்து போஞ்சி இருக்குது. இதில் நான் 180 கிராம் போஞ்சி எடுத்து இதை இப்படி வெட்டி இருக்கிறேன். 180 கிராம் போஞ்சி. இப்போ இந்த போஞ்சி இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விட போகிறேன். ஆனால் இடக்கிட வந்து இதை திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வதங்க விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆகிட்டு ஸோ டோட்டலியாக வந்து 5 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுனான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். நான் இதுக்கு வந்து ரால்ஸ் போடுறேன். 5 ரால் எடுத்து க்ளீன் பண்ணி 2ஆக வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் போட தேவையில்லை. ஆனால் ரால் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்பயே நான் போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், ரால் வந்து டக்கண்டு அவிஞ்சிருந்தான் என்றாலும் இப்பயே போட்டிங்கன்னு சொன்னால் தான் அந்த ராலோட ஃப்ளேவரும் போஞ்சியோட ஃப்ளேவரும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 5 ரால் நான் எடுத்து 2ஆக வெட்டியிருக்கேன். இப்போ இதே இதில் போடுங்க. இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 3ஆம் பாலும் 2ஆம் பாலும் இருக்குது. 1/2 கப் அல்லாட்டிக்கு 125 மில்லிலீட்டர் தேங்காய் பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதை இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இதை மூடி போட்டு போஞ்சியை வந்து நல்லா அவிய விடணும். ஸோ அதில் வந்து நான் 5லேருந்து 8 நிமிஷம் நான் அவிய விட போகிறேன். ஸோ இப்போ 3 நிமிஷமாக இருக்குது. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 1ஆம் பால் இருக்குது, திக்காக புளிஞ்சு வச்சுருக்க 1ஆம் பால் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பாலை இதில் விடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இதை நல்லா பிரள விட போகிறேன். ஸோ நார்மலி ஒரு 5லேருந்து இன்னொரு 7 நிமிஷம் இதை நாங்கள் பிரள விடுவோம். நான் ஒரு 7 நிமிஷம் நான் இதை வந்து அவிய விட்டேன். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு இதை நல்லா வந்து நான் பிரள விட போகிறேன். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் வந்து இதை நான் நல்லா பிரள விட போகிறேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு 5 நிமிஷமாக இதை நான் பிரள விட்டேன். நான் ஸோ அந்த 5 நிமிஷம் ஆயிட்டுது. இதை விட உங்களுக்கு நல்ல பிரட்டலாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் திறந்துட்டு பிரட்டல் விடுங்க. பட் நான் இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். அடுப்பை வந்து ஆஃப் பண்ண பிறகு இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் புளிஞ்சு விடுங்க. பட் நான் இன்றைக்கு லெமன் வந்து புளிஞ்சு விடுறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு. இப்படித்தான் நான் வந்து இந்த போஞ்சி பிரட்டல் கறி ரால் போட்டு வைக்கிறது. இது செய்து முடிஞ்சுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.